ஆல் நாள் ஜிம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது பாத்திரம் வாங்க போனீங்கன்னா பாருங்கள், இது வந்து உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தா உள்ள அத்தனை நம்ம சைக்கிளுக்கு வர பாலிஷ் கொண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், அத்தனை உள்ளே பாருங்கள் எவ்வளோ பாலிஷ் கொண்டு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாம் பாலிஷ் கொண்டுங்க. அது வேஸ்ட்டாக போகிற பாலிஷ் கொண்டு வச்சு போட்டிருக்கானுங்க. எவ்வளோ ப்ராடு பண்ணுறானுங்க பாருங்கள். சாமி கோயிலுக்கு வாங்கி ஊற்றுறோம், தீர்த்தம் ஊற்றுறோம், 1000 பேத்துக்கு நம்ம வாங்கி தரோம். இங்கே பாருங்கள், எங்கே பாத்திரம் வாங்கினாலும் நம்ம பாருங்கள் என்ன காசு போடுறானுங்க. கிலோ 500ரூவான்னு போடுறானுங்க, சௌரியத்துக்கு போடுறானுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு இது குடமே ஒன்றுமே வெயிட்டே இல்லைங்க. ஆனால் இது வெயிட் ஃபுல்லாக இந்த பால்ஸ் கொண்டு தான். யார் வந்து இந்த மாதிரி பாத்திரம் வாங்க போனாலும் ரொம்ப தெளிவாக வாங்குங்க. இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இது வாங்காமல் விட்டு வேறு எதை கொடுத்துடலாம் மாட்டிருக்கு. எவ்வளோ காசு போட்டு ஒரு கல்யாணத்துக்கு இல்லை கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கான். எவ்வளோ ப்ராட் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள் பாத்திரம் கடைக்காரனுங்க. ஏன் அப்புறம் வந்து பாத்திரம் கடைக்காரனுங்க வந்து வேறு லெவலில் சம்பாதிக்க மாட்டானுங்க. அவனுக்கு எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறாங்க, அது அவங்க பர்சனல் விஷயம். பட் இங்கே பாருங்கள் எத்தனை பால்ஸ் கொண்டு இருக்கு பாருங்கள். திருப்பிடிச்சி அப்படியே ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா கவனமாக இனிமேல் எந்த பாத்திரம் கடைக்கு போனாலும் ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஒரு கொக்கோ கோலா வெயிட் தான் இருக்குது. ஒரு கொக்கோ கோலா டின்னு வெயிட் தான் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் என்ன அநியாயம் பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். பாத்திரம் வாங்குற எல்லோரும் உஷாராக இருங்க.